இந்த புத்தக திறனாய்வு நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற SSTM கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கக்கூடிய ஞான ஒளி மலர் திருமதி இந்திராணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற நாகலாபுரம் சாமி ஐயா நாடார் பள்ளியினுடைய முன்னாள் வேளாண் ஆசிரியர் அன்பிற்கினிய நண்பர் சுரேஷ்குமார் அவர்களையும், திறனாய்வு செய்ய வருகின்றிருக்கக்கூடிய பெருமக்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். புத்தகத்தினுடைய ஆசிரியர் கொடுத்த தலைப்பு தேடல். இங்க திறனாய்வாளர்கள் 5 பேர் வந்துட்டாங்க. ஆனா அந்த திறனாய்வை கேட்பதற்கு அதே மாதிரி ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. 2 சமமா இருக்கு. நான் எங்க சமம் இல்லாம போயிருமோ அப்படின்னு நினைச்சேன். திறனாய்வு செய்யறதுக்கு 5 பேர் வந்திருக்காங்க. அந்த திறனாய்வு உரையை கேட்பதற்கு 5 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ரசிகர்கள் குறைஞ்சிட்டாங்க. அதுவும் புத்தகம் வாசிப்பு, புத்தகம் சம்பந்தமான இதுன்னா அது மாணவர்களுக்கு மட்டுமில்ல, மக்களுக்கும் கூட அது ஒரு பெரிய அலர்ஜி மாதிரி ஆயிப்போச்சு. நம்முடைய புத்தக ஆசிரியர் நாகர்கோவிலை சார்ந்தவர், கழுகுமலையில பணிபுரியக்கூடியவர். இது இவருடைய மூன்றாவது புத்தகம். மூன்றாவது புத்தகம், முத்தான புத்தகம். நிறைய தேடல் விஷயங்களை அந்த புத்தகத்துல வச்சிருக்கிறாரு. சிறப்பான ஒரு இதை அவங்க அணிந்துரையில அவங்க கலைச்செல்விங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஊடல் இணையவருக்கு அழகு, ஊடல் இளைஞருக்கு அழகு, பாடல் செவிகளுக்கு அழகு, நாடல் மனிதருக்கு அழகு, தேடல் வாசிப்பை நேசிப்போருக்கு அழகு. அப்ப இந்த தேடல் யாருக்கு அழகு அப்படின்னு சொன்னா, வாசிப்பை நேசிப்போருக்கு அழகு. வாசிப்பை நேசிக்கணும் அப்படிங்கிறதா நம்ம விருப்பம். அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு அவர் அவங்களுடைய நடையில, நாகர்கோவிலுடைய எழுத்து நடையில கொடுத்திருக்கிறாரு. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இவர் அந்த நூலை அச்சிடக்கூடிய பதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளால் நடத்தக்கூடிய பதிப்பகத்துல இந்த புத்தகத்தை பதிப்பித்து ஒரு தேடலை உருவாக்கக்கூடிய புத்தக ஆசிரியரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். திடீர்னு ஒரு ஏற்பாடு, இந்த திறனாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நானு, அவர் இலக்கிய சாரல் தினகரன், வரகவி முருகேசன் சாரு, சுரேஷ்குமார் சாரு, நம்ம பகுதியில புத்தகம் எழுதக்கூடியவங்களை ஊக்குவிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி திறனாய்வு கூட்டங்களை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒவ்வொரு மாதம் அல்லது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் யாருடைய புத்தகத்தையாவது திறனாய்வு செய்து இந்த வாசிப்பை நேசிக்கக்கூடிய பெருமக்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்பாடு பண்ணோம். அதனுடைய முதல் கட்டமாக நம்முடைய புத்தக ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ராஜேஷ் அவர்களுடைய புத்தகம் அமைந்திருக்கிறது. அதுவும் முதல் புத்தகம் தேடல். தேடல் இருந்தா தான் வாழ்க்கையில ஒரு நாட்டம் இருக்கும். தேடல் இருந்தா தான் வாழ்க்கையில ஒரு உற்சாகம் இருக்கும். தேடல் இருந்தால்தான் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த அடிப்படையில அவர் கொடுத்திருக்கிற புத்தகமும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக, ஒரு உற்சாகத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. தேடல் இல்லை அப்படின்னா மனசுக்கு சோர்வாயிரும். சோர்வாயிரும். அதனால அந்த மாதிரி தேடல், அந்த தலைப்புக்கும் அவர் உள்ள எழுதியிருக்கிறாரு, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை திறனாய்வாளர்கள் சொல்ல சொல்ல நம்ம அதை மதிப்பீடு பண்ணிக்கலாம். உங்களுடைய வருகைக்கு மிக நன்றியை தெரிவித்து, இந்த திறனாய்வையும் கேட்டு மகிழ்ந்து, வருங்காலத்துல அடுத்து காற்றில் கலந்த கவிதைகள்ங்கிற புத்தகத்தை மகிழ்வோர் மன்றத்துல நம்முடைய மதிப்பிற்குரிய திரு போதிராஜ் அவர்கள் வெளியிட்டார். அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு என்னுடைய புத்தகத்தையும் இதை மாதிரி திறனாய்வு பண்ண நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த கூட்டத்தை நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. தேர்தல் பார்வையாளர் மாதிரி இந்த நூல் திறனாய்வு பார்வையாளரா வந்திருக்காரு. நம்ம இந்த திறனாய்வையும் நல்லா பண்ணணும், கூட்டத்தையும் நல்லா நடத்தினா தான்
அடுத்த ஆஃபர் காற்றில் கலந்த கவிதைகள் வரும். அதனால அவர் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. அதனால திறனாய்வு ஆமா, அதை சொல்ல போறேன். அடுத்து வந்து நம்ம பார்த்திபன் சாரும் சார் பேரு முருகானந்தன் சாரும் வந்திருக்காங்க. ஆமா, திருநாவுக்கரசு சாரு, அவர் திருநாவுக்கரசு சார்லாம் முதல்ல வந்துட்டாரு. திருநாவுக்கரசு சார் முதல்ல வந்துட்டாங்க. அப்புறம் அங்க சிறார் இலக்கியத்துல இருந்து நம்ம மணிமொழி நங்கை டீச்சர், கண்ணையை டீச்சர்லாம் வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நம்ம சிறார் கதையை எழுதுவோம், புத்தகத்தை எழுதுவோம் அப்படின்னு. அப்புறம் ராஜலட்சுமி எழுத்தாளர் தானே, எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளர் பாத்தீங்களா, மிகப்பெரிய எழுத்தாளர் வந்திருக்காங்க. வரலாற்று கதை. சரி, நான் அவங்களை இன்னைக்கு தான் பாக்குறேன். ராஜலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. அதனால இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இந்த தேடல் அமையணும்.